பரியரும் பெருமாள் வந்து அவருடைய இனத்துக்கு எடுத்தாரு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மாரிச்சா இது பரியரும் பெருமாள் வந்து முழுக்க தன்னுடைய ஜாதியை வந்து முன்னேற்றத்துக்காக எடுத்த படமாக தான் எடுத்திருந்தாரு. மாமன்னன் படத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியலிடத்தவர்களையும் விரோதிகளாக காட்டு மறந்து கூட 3%காரர்களும் ஒரு தவறி கூட அவர் காட்டாம விட்டாரு. ஜாதி உயர்த்ததை விட பட்டியலத்தை சேர்ந்த தனக்கு வந்து 3%காரர் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன உண்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்தா எனக்கு பட்டுச்சு. இப்போ மாமன்னன் படத்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த படம் ஓடுது. தென் மாவட்டங்கள் அப்படி தாக்கம் இருக்கு சார். இப்போ தென் மாவட்டங்களில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்போ சார்பட்டான்னு ஒரு படம் வந்து அவர் ரஞ்சித் எடுத்தது. அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு காட்டினார் அந்த படத்தை. நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போயிடலாம், எங்கள் வாழ்க்கை வேறையாக இருக்குதுன்னு காட்டினார். அருமையாக இருக்கும். அவருக்கு இவருக்கு என்ன வேறுபடுது சார்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து 2 சமுதாயத்துக்கு மத்தியில் வந்து போராட்டத்தை உருவாக்குற அளவுக்கு சினிமா இருந்த காலம் வேற. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு சினிமா இல்லை. ஜாதிக்காரங்களும் அந்தந்த டைரக்டர் இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் அவங்க ஜாதியை கொண்டாடுற மாதிரி ஒரு சினிமாவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நிலைமை என்ன சார் ஆகும்? வரட்டுங்க, சினிமா இருந்தால் தானுங்களே வரும். பரியரும் பெருமாள் வந்து அவருடைய இனத்துக்கு எடுத்தாரு. என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு? எத்தனை பேர் மாறி அப்படியே பள்ளிக்கூடங்கள்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. 3% அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இளையராஜாவை போய் பாருங்களேன். அவர் போடாத வேஷம் என்னென்னவோ போட்டு சங்கராச்சாரியருக்கு விழாவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போனார். கருவறைக்குள்ளோர விடு. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். சார், சமீபத்தில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கு சார். அது ஜாதி ரீதியான 2 தலைவர்களை முன்னுதாரணமாக கொண்டு ஒரு விளையாட்டு வீரர் பற்றிய கதை. இந்த படம் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ உள்ள காலகட்டத்திற்கு இந்த மாதிரியான ஜாதி ரீதியான படங்கள் தேவையா? இல்லை அவர் எதோ படம் எடுத்தார், பரியரும் பெருமாள்லாம் எடுத்தார். அதான் நான் பார்த்தேன். அப்போ சினிமா கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி சினிமாவே இல்லை. இப்போ ஒரு இடத்துலேருந்து வர்றேன் நான் காலையில், கோயம்பேடு வழியாக வர்றேன். இந்த உதயம் தேட்டர் வந்து இடித்து தூளாக்கி அதை வந்து பெரிய கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோயம்பேட்டில் இருந்து அடையார் வர்ற வரலும் ஒரே ஒரு தியேட்டர் தான் இருக்குது, காசி தியேட்டர். அதில் சினிமா ஓடுதா இல்லையான்னு யாருக்கும் தெரியல. எல்லா பேனரும் மாட்டி வச்சுருக்காங்க, அப்பப்போ போடுறாங்க சாருங்கிறாங்க. சினிமாக்களே இல்லைங்க. எங்கே சினிமா தியேட்டர் எங்கே இருக்குது? இந்த படம் ஓடிட்டு அதை மக்கள் அப்படியே லட்சமாக போய் பார்த்து அப்படியே இது பண்ணுறதுக்கு. சினிமா இல்லாத சினிமாவுக்கு நீங்கள் இது போட்டு இந்த தீபாவளிக்கு அருள்நிதி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், நேராக டிவியில் போட்டாங்க. டிவியில் போட்டால் தான் உண்டு. இப்போ ஒரு வேளை நீங்கள் சொல்கிற அந்த படம் பைசன் படம் டிவியில் போட்டு பார்த்தா அதை பற்றி நம்ம எதாவது பேசலாம். அது மற்றபடி சினிமாவுக்கு போகலான்னு கேட்டால் வீட்டில் யாரும் தயாராக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் சீரியலில் இன்றைக்கி வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது, அதனால் சினிமாக்கெல்லாம் வர முடியாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிறாங்க. ஓகே சார். இப்போ ஒரு தலித் சமுதாயத்தில் உள்ளவங்களை கொஞ்சம் ஹீரோவை காட்டி மற்ற சமுதாயங்களை வில்லனாக காட்டுறது இப்போ உள்ள சினிமா எப்படி இருக்குது சார்? இதற்கு முந்தைய சினிமா இருக்குது, தேவர் மகன் எடுத்திருந்தாங்க, சரத்குமார் படம், இதெல்லாம் இருந்துச்சு. அதில் அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்களே வில்லனாக இருப்பாங்க. அப்படியே பிரச்சனைகளே இல்லாமல் போச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு சமூகத்தை ஹீரோவாக்கி இன்னொரு சமூகத்தங்களை வில்லனாக்கி இந்த மாதிரி படங்கள் இப்போ தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. அது எப்படி சார்? அது அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அவர் மாரி செல்வராஜ் இது படம், அந்த ஒரு படம் பார்த்தேன், 2 படமும் பார்த்தேன். இது பரியரும் பெருமாள் வந்து முழுக்க தன்னுடைய ஜாதியை வந்து முன்னேற்றத்துக்காக எடுத்த படமாக தான் எடுத்திருந்தார். அது வரவேற்கிறேன். அது சரி, தன்னுடைய ஜாதி பிற்படுத்தப்பட்டவர்களை பட்டியலத்தை சேர்ந்தவர்களை முன்னேற்றத்துக்கு அவர் எடுத்தது நல்லா இருந்தது, ரைட்டு. அதுக்காக அவர் போராடுறது, அவர் தன்னுடைய இனத்துக்காக போராடுறாங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது, பரவாயில்லையே அப்படின்னு. மாமன்னன் படத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியலிடத்தவர்களையும் விரோதிகளாக காட்டினார். பிற்படுத்தப்பட்டவர்களாக தான் மறந்து கூட 3%காரர்களும் ஒரு தவறி கூட அவர் காட்டாமல் விட்டார். அதில் என்ன பட்டுச்சுன்னா, இவர் வந்து தன்னுடைய ஜாதி உயர்த்ததை விட பட்டியலத்தை சேர்ந்த தனக்கு வந்து 3%காரர் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன உண்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் அந்த படத்தை பார்த்தா எனக்கு பட்டுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நான் அந்த படத்துக்கான விமர்சனம், இன்றைக்கி அந்த பட்டியலத்தை 3%காரர் நடத்துகிற பத்திரிகையில் பெரிய இது விமர்சனம், இந்த மாதிரி படம் வந்ததே இல்லைங்கிற மாதிரி விமர்சனம் எழுதியிருக்காங்க. வெற்றி அடைஞ்சு விட்டார். மாரி செல்வராஜை பொறுத்தவரை அவருக்கு அந்த 3%காரர் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இதே மாதிரி தான் சார் அந்த படத்திலேயே ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஹீரோவாகவும் இந்த மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் வில்லனாகவும் காட்டுறது எப்படி சார் அது ஏற்புடையதாக இருக்குதா? இப்போ உள்ள மக்கள் போதுங்க, இன்னைக்கு அந்த படங்கள் இல்லைங்க. இப்போ மாமன்னன் படத்தை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த படம் ஓடலையே.
பரியேறும் பெருமாள் ஓட்டத்தை இந்த படம் காட்டலையே. இப்போ இந்த படம் வந்தது யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்லி தான் பைசன்னு ஒரு படம் வந்தது எங்களுக்கு தெரியுது. சினிமா இல்லை, இப்போ இன்றைக்கி மீடியா மாறி போச்சு. நீங்கள் என்ன பண்ணுன்னா சீரியல்களில் நீங்கள் இந்த கருத்துக்களை கொண்டு உள்ளே சேர்த்தணும். அப்போ தான் அது வீட்டுக்குள்ளார வரும். அந்த சீரியலை எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் இப்போ இது பண்ணணும். அதனால் சீரியலில் எல்லாம் வந்து பல 10ஆம் பட்ச விவகாரங்கள்லாம் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான பல விஷயங்கள் வருது. கதாநாயகிக்கு கடுமையான பிரச்சனை வரும்போது அம்பாள்கிட்ட போய் நின்று கும்பிடுறா, உடனே அம்பாள் வந்து வேறு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் காட்டுறாங்க. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு காட்டுறாங்க. அவ்வளவு எதிர்த்து தான் திராவிட இயக்கங்கள்லாம் வந்தது. இந்த பகுத்தறிவு இயக்கமெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. பகுத்தறிவுக்கு நேர்மாறான கதைகள்லாம் காட்டுறாங்க. இன்றைக்கி பெண்கள் மத்தியில் அதுதான் எடுபட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு ஜாதி இது பண்ண பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் கடந்து போயாச்சு. ஓகே சார். இப்போ இந்த ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். தேவதாசி இனத்தை பற்றி நான் வந்து ஒரு விவாதத்தில் பேசினேன். கடுமையான எதிர்ப்பு எனக்கு வந்தது. அந்த இனத்தை சேர்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணுறதும் மிரட்டல்களும் வந்தது. இன்றைக்கி இருக்கிற எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு நான் எங்கள் ஜாதி இப்படிலாம் இருந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ அதை சொல்லி நீ எங்களுக்கு இப்படிலாம் இருந்ததான்னு கேட்க வச்சுவிட்டேன். ஏன் எங்களை வந்து கேவலப்படுத்துகிற நீ அப்படின்னாங்க. இன்றைக்கி அந்த விவகாரம்லாம் இல்லை. மாமன்னன் படம் ஏன் ஓடலைன்னா அவர் வந்து சேலத்தை வந்து கதைக்களமாக எடுத்தார். சேலத்தில் அந்த பிரச்சனையே கிடையாது. தென் மாவட்டங்களில் தான் 2 கோலம் 3 கோலம் இந்த விவகாரம்லாம் அங்கே தான் நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் 2 வருஷம் படித்தேன். என் ஜாதி என்னன்னு எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சு. அதுவரை நான் கேள்விப்படுத்தக்கூடாது என் ஜாதி என்னன்னு. நான் சேலத்தை சேர்ந்தவன். நான் அவங்க மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சி உள்ளே போகிறேன். என்னுடைய எஸ்எல்சி சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா என்னுடைய ஜாதி பற்றி நீ அவரை போய் பாருன்னாங்க. அவரை ஏன் சார் நான் போய் பார்க்கணும்? உன் ஜாதிக்கு அவன் தான் தலைவன். மருத்துவக் கல்லூரியில் ஹாஸ்டலில் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு தலைவர் இருந்தான். அது எங்கள் காலம். இன்றைக்கி அது கிடையாது. ஓகே சார். இப்போ குறிப்பாக தென் மாவட்டத்தில் ஜாதிய கட்டமைப்பு அதிகம். இப்போ இது திரு மாரி செல்வராஜா இருக்கட்டும், கர்ணன் ஒரு படம் எடுத்தார். இப்போ இந்த பைசன் படம் இருக்கட்டும், இதில் என்னென்னா ஒரு சமூகத்தை இப்போ அந்த படத்தில் ஒரு பஸ் வரல அப்படிங்கிற ஒரு சம்பவம் வருது. உடனே இது ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் அதிகாரியாக வராங்க. அவங்கள ஹீரோ தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஹீரோ வந்து அப்படியே கொள்கிறாரு. இப்படி இந்த படத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 2 சமூகத்துக்கான சண்டை. இப்போ தேட்டரில் பார்க்குறவங்க என்ன வராங்கன்னா பின்னாடி எங்கள் அப்பா தாத்தாவை நீங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கீங்களா? இப்போ எல்லாமே கல்வியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிற அந்த டைமில் ஏன் அந்த ரெண்டு சமூகத்தினரும் நண்பர்களை பழகிட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப இதை அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குமா இருக்காதா சார்? இருக்கலாம். அது அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமான்றதை பார்க்கணும். தென் மாவட்டங்கள் அப்படி தாக்கம் இருக்குது சார். இப்போ தென் மாவட்டங்களில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே நீங்கள் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதில்லை. தென் மாவட்டங்களை மாற்ற வேண்டி இருக்குது. தென் மாவட்டங்கள் அது போகவே இல்லை. அதனால தான் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து குறைஞ்சிருக்குல்ல சார். திராவிட இயக்கங்கள் தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக போகாததுக்கு காரணம் அங்கே ஜாதி இன்னைக்கும் அங்கே ஜாதி இருக்குது. நான் தான் சொல்கிறேன், குறைஞ்சிருக்குல்ல சார். மதுரைக்கு நான் போன போது தான் என்னுடைய ஜாதியை என்னன்னு தெரிஞ்சுது. எங்கள் ஜாதி தலைவருக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு என்னை வந்து ஊர்வலத்தில் வாடான்றாங்க. டே எனக்கு தெரியாது, அந்த ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாதுன்றேன். கேள்விப்பட்டதே இல்லை நான். அங்கே போய் தான் எனக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன். ஆமாடா நம்ம அந்த ஜாதி தான் அப்படின்னாரு. எனக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு ஜாதி இருக்கிறதே தெரியும். நான் படித்தது கிறிஸ்தவ பள்ளி. என்னுடைய ஆசிரியர்கள் பல பேர் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, பல பேர் நாடார்கள், பல பேர் ஐயர்கள், எல்லா ஜாதியும் இருந்தாங்க. கூட படித்தவங்கெல்லாம் வந்து பெரிய 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 இன்னும் சொல்ல போனால் சேலத்தில் பெரிய கட்டட கான்ட்ராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அவர் வீரபாயம் கட்டின கட்டடம்னாவே அவர் கட்டடமாம்பாங்க. அவர் தான் நம்பர் 1 பில்டர் அந்த காலத்தில் சேலத்தில். அங்கெல்லாம் அதை கதைக்களமாக வச்சு எடுத்தார். மாமன்னனுக்கு அடிபட்டு போச்சு. நீங்கள் அந்த ஊருக்கு நீங்கள் எடுக்கலாம். அந்த ஊரில் அதெல்லாம் ஒரு வேலை ஓடலாம். அங்கேயும் சினிமா தியேட்டர் இருக்குதான்னு தெரியணும். இப்போ அதே தான் சார். இப்போ பைசன் திரைப்படத்தில் 2 இது ஜாதி தலைவர்களை வச்சு படம் எடுக்கிறாங்க. அந்த ஜாதி தலைவரை என்ட்ரி கொடுக்கும்போது இவங்க ஒரு பக்கம் சவுண்டு காட்டுறாங்க. இங்கே அந்த ஜாதி தலைவர் என்ட்ரி கொடுக்கும்போது இவங்க பக்கம் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியானது வரவேற்கத்தக்கது இல்லைல்ல சார்? இது அது தவறான இதாக இருக்கலாம். அதனால் என்ன இம்பேக்ட் வரப்போகுதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு பராசக்தியும் ஒரு வேலைக்காரியும் ஒரு பராசக்தியும் உண்டாக்குன தாக்கம் வந்து காங்கிரஸ்காரர்கள் எடுத்த படங்களில் வரலைங்க. மக்களோடு அது ஒத்து போகணும். மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் அது நிற்கும். கைத்தட்டுற கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நாம் வந்து ஆளுங்களை செட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு செட் பண்ணலாம். அது பெரிய பெரிய விஷயமே கிடையாது. நான்லாம் கல்லூரியில் ட்ராமா போடும்போது படிக்கிறத விட இந்த கூத்தெல்லாம் தான் நிறையா அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என் செட்டு பசங்களெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் அங்கங்கே உட்கார வச்சுருவேன்.
பின்னாடி நம்ம ஆள் நிற்பான். நான் ஜோக் அடிக்கிறதுக்கு எப்படின்னாக்கா அவன் கையை தூக்கினா நான் ஜோக் அடிக்கிறேன்னு அர்த்தம். அவன் கை தட்டி ஓஹோன்னு சிரிப்பானுங்க. எவனுக்கு என்னன்னு புரியாது. அந்த காலத்திலே நாங்கள் இந்த ஸ்டண்ட்டெல்லாம் அடிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றாங்க. மக்கள் மத்தியில் அது எடுபடுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்போ இந்த படத்தோட கதை அந்த கபடி நீங்கள்லாம் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லாட்டி அந்த படம் வந்தது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? ஓகே சார், இப்போ நீங்கள் 3வது ஆள் அந்த பைசனை பற்றி பேசி மாரி செல்வராஜுக்கு நீங்கள் கொடுக்குற விளம்பரம் பிரமாதமாக இருக்குது. யூடியூப் மூலமாக தான் அது அந்த படத்துக்கு விளம்பரமே வருது. இப்போ சார்பட்டான்னு ஒரு படம் வந்ததுங்க. அவர் ரஞ்சித் எடுத்தது. அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு காட்டினார் அந்த படத்தில். நாங்கள் ஒன்றும் தாழ்ந்து போயிடலடா, எங்கள் வாழ்க்கை வேறையாக இருக்குதுன்னு காட்டினார். அருமையாக இருந்தது. இவருக்கு என்ன வேறுபடுது சார்? அதாவது சத்யஜித் ராய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக புகழ்பெற்ற டைரக்டர். அதை இந்திய படத்துக்கு முதல்ல வந்து வாழ்நாள் சாதனையாளருங்கிற டைட்டில் தான் கொடுத்தாங்க, படத்துக்காக கொடுக்கல. அவருடைய படங்கள் வந்து உலக புகழ்பெற்ற படம்னு சொல்லி வங்காளத்துக்காரனுக்கு ஆடான்னு ஆடினாங்க. அப்போ சிவாஜி கிட்ட வந்து கேட்டாங்க, நடிகர் திலகத்துக்கிட்ட, வறுமையை பிக்சரைஸ் பண்ணி இந்தியாவுடைய வறுமையை காசாக்குறான் அந்த ஆள், இந்த படத்தையெல்லாம் தடுக்கணும்னார். இந்திய வறுமையை வந்து இப்போ குளோரிஃபை பண்ணி காட்டினார். அப்புறம் தான் அவருக்கே இந்த சிவாஜி சார் அடித்த கமெண்ட்டுக்கு பிறகு தான் சேத்திரை கஞ்சன் ஜங்கான்னு வேற ஒரு படம் ஒன்று எடுத்தார். நடுத்தர குடும்பங்கள் நடக்கிற சில விஷயங்களை காட்டினார். அது வந்து இந்தியா ஒரு ஏழை நாடு, பிச்சை எடுத்து சாவர நாடு, ரைடை பார்க்கறதுக்கு கூட ஆச்சரியப்படுற நாடுங்கிற மாதிரி கேவலப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு தான் உலக அங்கீகாரம் கொடுத்தாங்க. அது மாதிரி எதிர்மறையான இதை காட்டிக்கிட்டு போகிறது வந்து சில இது. ஆனால் அவருடைய படங்கள் இங்கே ஓடவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து போக்கெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 2 சமுதாயத்துக்கு மத்தியில் வந்து போராட்டத்தை உருவாக்குற அளவுக்கு சினிமா இருந்த காலம் வேறு. இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி சினிமா இல்லை. இது இப்போ நீங்கள் பைசனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இனிமே தான் என்னுடைய பேட்டியை பார்த்து ஒரு 10 பேர் போய் பார்க்கறதுக்கு யாரும் வந்து பைசன் ஒரு படம் வந்து கல்லூரியில் யாரும் பேசவே இல்லை. நான் ஒரு மாணவர்களோட தான் உட்காந்துருக்கேன். ஓகே சார், இறுதியாக இந்த ஜாதி ரீதியான படங்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியமற்றதா சார்? அடித்தட்டு மக்களை தூக்கி விடுறதுக்கு, அவங்க இனத்தை தூக்கி விடுறதுக்கான படங்களை எடுத்தால் நம்ம யாரும் மாட்டோம்னு சொல்ல போகிறோம். ஓகே சார், இப்போ தலித் சமுதாயத்திற்காக இப்போ மாரி செல்வராஜ் இதே மாதிரி ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் அந்தந்த டைரக்டர் இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் அவங்க ஜாதியை கொண்டாடுற மாதிரி ஒரு சினிமாவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டா நிலைமை என்ன சார் ஆகும்? இப்போ வரட்டுங்க, சினிமா இருந்தால் தான் எங்களை வரும். இப்போ நீங்கள் நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி தான் சினிமாவை ரெகுலராக பார்த்துக்கிட்டது. எனக்கு அந்த படம் வந்து தெரியல. ஒரு வார பத்திரிக்கை அதை தூக்கி தான் எழுதுச்சு. மாமன்னன் என்ன ஓடிடுச்சா? அதெல்லாம் தான் போட்டு எடுத்தார். என்ன ஆயிடுச்சு? அந்த படம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு? பரியரும் பெருமாள் வந்து அவருடைய இனத்துக்கு எடுத்தார். என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு? எத்தனை பேர் மாறி அப்படியே பள்ளிக்கூடங்கள்லாம் இது பண்ணி கொடுத்துட்டாங்க. முயற்சிக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்கு அவருடைய இதில் என்னன்னா, தன்னுடைய இனத்தை உயர்த்துறதை விட தனக்கு 3%காரர்களுடைய அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் அவர் படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள்லாம் சேர்ந்து அந்த அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்க. 3% அங்கீகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? இளையராஜாவை போய் பாருங்களேன். அவர் போடாத வேஷமா என்னென்னவோ போட்டு சங்கராச்சாரியருக்கு விழாவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு போனார். கருவறைக்குள்ளோர விடலையே. திரௌபதி முர்மு என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இந்தியாவுடைய நம்பர் 1 பதவியில் இருக்கிறவங்க அவங்க தான். கோயிலில் விடலையே, கூப்பிடலையே. அவங்களுக்கு வந்து நாடாளுமன்றம் திறக்கும் போது வரலையே. அதையெல்லாம் காட்டலையே. நீ அதையெல்லாம் காட்டி எங்கள் இடத்துக்கு இப்படியெல்லாம் நடக்குது, மோடி எடுத்து நீ படம் எடுத்தியா? அப்படியெல்லாம் எடுத்தால் ஓடும். ஒரு ராம்நாத் கோவிந்த் பழைய குடியரசுத் தலைவர் வாரணாசியில் இருக்கிற ஒரு அர்ச்சகம், ஒரு 3% அர்ச்சகம் வந்து வெளியே போய் நில்லுன்னு விட்டாங்க. அதை எடுத்து காட்டினீங்கன்னா நிற்கும். அதை விட்டுட்டு உனக்கு எனக்கு மத்தியில் சண்டை நடக்குதுன்னு அவங்களுக்கு ஆதரவாக நீ எடுத்துன்னா எப்படி ஓடும்? அவ்வளோதான். உனக்கு வந்து அதை இந்த படங்கள் மூலமாக உன்னை வந்து ஒரு அக்ரகாரத்தை சேர்ந்தவங்க வந்து வீட்டுக்குள்ளார வந்து சாப்பிட்டு வேணா போகலாம். நீ அவங்க வீட்டில் போய் சாப்பிட முடியாது. 3% வீட்டுக்குள்ளார இன்னும் விட மாட்டாங்க. 3%காரன் உன் வீட்டில் வந்து வேணா சாப்பிடலாம். அந்த அங்கீகாரம் உனக்கு கொடுப்பாங்களே ஒழிய 3%காரங்க வீட்டுக்குள்ளார நீ போய் சாப்பிட முடியாது. அது வச்சு கிடைச்சதுன்னா வெற்றின்னு சொல்லலாம். நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.